ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான எபிசோட் போச்சு. ஆல்ரெடி வந்து நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ப்ரொமோவில் வந்து எல்லாமே வந்து பயங்கரமாக வேறு லெவலில் போகும் அப்படின்ட்டு நான் நம்பலை. என்னத்தை பயங்கரமாக போயிட போகுது அப்படின்னு தான் இருந்தேன். அதாவது ஸ்டார்டிங் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு, எண்டிங்கு உண்மையான தீபாவளி பிக் பாஸ் ரசிகர்களுக்கு இன்றைக்கி தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த யாரா அந்த பையன் அந்த ஒரு டாஸ்க்கை வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்து வேறு லெவலில் சம்பவம் பட்டாசு அப்படியே அங்கங்கே வெடிக்குது. இதில் என்ன ஒரு காண்டுன்னா, இன்னொரு ஒரு காண்டு வந்து பிக் பாஸ்க்கு என்னென்னா, அவர் கஷ்டப்பட்டு இந்த ஒரு டாஸ்க்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்தா எல்லோரும் வந்து ஈஸியாக ஒருத்தங்களை டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இப்போது திவாகரையும் விஜய் பார்வதியும் சொல்கிறதுல தப்பே கிடையாது. எல்லாத்துலேயும் அவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் மேல் மாடி காலி அப்படின்றது கமருதி வந்து யார் சொல்கிறாரு? திவாகர், அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதியும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது இல்லை. யார்? அதுவும் வந்து விஜய் பார்வதியும் திவாகரமா. இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ணலன்னா அங்கே பிரச்சனையே வராமல் இருக்குமே. பிரச்சனை அதிகமாக வருதுன்னா அப்போ ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சின்ன ஒரு பேசிக் சென்ஸு கூட வந்து அங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இல்லை. குறிப்பாக ரம்யா, அப்படியே பொம்பளை ரம்யாவை பார்த்த மாதிரி. பொம்பளை ரம்யா ரம்யாவை போனதான் பொம்பளை எஃப்ஜியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. லேடி வெர்ஷன் எஃப்ஜே. ஏன்னா எஃப்ஜே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. திவாகர் கலாய்க்க உன்னை விட நான் வந்து அதாவது எனக்கு வந்து 30% கூட நீ வந்து வரமாட்டேன், உன்னோட திறமையான ஆள் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். உடனே ஒரு அந்த குரலி வித்தையா தலைகளை நிற்கிறது, இப்படி பண்ணுறது, அதெல்லாம் உண்மையில் பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இங்கே பண்ணால் காசு போட மாட்டாங்களே, வெளியே பண்ண தானே காசு போடுவாங்க. இவர் மனசில் வந்துட்டு நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் எஃப்ஜே கிடையாது. எப்படா வந்து சான்ஸ் கிடைக்கும், நாமினேஷன்ஸ் வரணும், மக்கள் வந்து அவர் எப்போ வெளியே அனுப்பணும்னு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவர் இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுனால தப்பிச்சார். சப்போஸ் இந்த வாட்டி வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக எஃப்ஜே தூக்கியிருப்பாங்க. அவ்வளோ காண்டில் இருக்காங்க மக்கள். இவர் வந்துட்டு அவ்வளோ கூலாக பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு இப்போ மாமான்னு கூட இருக்காங்க நாடகக்காரியா, இப்போ பேர் வேறு வந்திருக்கு அந்த அம்மாக்கு, ரம்யா, அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்ன சாதிச்சிட்டாங்க தெரியல. அதுலேயும் நீ இப்படி பண்ணாதம்மா, உன்னை வந்துட்டு வெளியில் வந்து இது பண்ணுறாங்க, உன்னை மக்கள் வந்து ஏன் அதெல்லாம் என் ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க. ஃபேன்ஸா? அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா ரம்யாவுக்கு? ஆஹா, அப்போ அடுத்த வாட்டி அவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும், நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு பியூட்டின்னா பிக் பாஸ் வச்சு செஞ்சார். செம்மையாக இருந்துச்சு. ரம்யா வந்தவொடனே சாப்பிட்டு தூங்குறதுன்னு நினைக்கிறேன். அதை யார் அப்படி கேட்கும்போது விஜய் பார்வதி திவாகரே சொல்லும்போது, எங்கே ஓடுறீங்க, வாங்க ஓட்டாங்க சொல்லிட்டு இங்கே வாங்க, இது கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். அப்போது திவாகரனும் கலையும் சொல்கிறேங்க. உடனே பிக் பாஸ் கலாய்க்கிறாரு. நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், மக்கள் நம்புவாங்களான்னு. ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு உடனே திவாகர் சொல்கிறார். பார்த்தியா, பிக் பாஸே நம்பலை, வெக்கமாக இல்லை, அப்படி இப்படின்னு கலாய்க்கிறார். உடனே பிக் பாஸ் அங்கே நோட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியாமல், அதை தெரிஞ்சும் கூட அப்படி சண்டைக்கு வராங்க. வந்துட்டு டான்ஸ் சுற்றி அந்த நாடகத்தில் அவங்க வர அந்த இதில் அவங்களுக்கு ஞாபகம் வருது போல இருக்குது. ஆனால் ஒரு ரவுண்டு டான்ஸு அப்படியே எனக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு படத்தில் வந்து நம்ம கவுண்டமணி வந்துட்டு சாட்டையர் அடிச்சுப்பார்ல, ஜிங்குன்னு ஆடுவார். கையில் ஒரு தட்டு கொடுத்தனா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். அந்த பொண்ணு ஓடுறதை போட்டுட்டு இவர் ஜிங்குன்னு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஓட்டிடுவார். இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கோன்ட்டு. கடைசியாக வியானா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் இரிட்டேட்டாக இருக்குது. அதுவும் அதான் இதெல்லாம் சம்பவங்கள். இதில் இன்னொரு மேட்டர் நடந்துச்சு. எஃப்ஜே வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் பெரிய உத்தமர் மாதிரி ஆதிரியை வந்துட்டு ஒரு வாட்டி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பார். அதேமாதிரி இங்கே வந்துட்டு ரம்யாவை சொல்லியிருப்பார். ரம்யா வந்துட்டு ஏதோ கொழாடி சண்டையில் யார் ஃபஸ்ட்டாக போவான்போது விஜய் பார்வதி சொன்னாங்க. விஜய் பார்வதி அதை அக்செப்ட் பண்ணாங்க. அதேமாதிரி நம்ம ரம்யாவையும் சொன்னார். சூப்பராக இருந்துச்சு அது வந்து பார்க்குறது. ஆனால் அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. சைலண்ட்டாக இருந்து பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட மோத முடியாது. இதை வேறு சொல்லிட்டாங்கன்னா சூடாயிடுச்சு அந்த மாதிரி. அதனால் அந்த ஒரு ஆட்டம். பிரவீன் சூப்பராக ஒன்று சொன்னார். என்னென்னா சேலையை ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிற மாதிரி குரூப்பை மாற்றிப்பாங்க. திவாகரை சொன்னாங்க. கரெக்டு தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, விஜய் பார்வதி கிட்ட சண்டை போடும்போது சபரி கூட அச்சார் சொம்பு. சபரி அந்த டீம்லாம் வந்து இது ஒன்று விஜய் பார்வதி கிட்ட போயிட்டார். ஸோ கரெக்டாக வந்து பிரவீன் வந்து அதை வந்து கரெக்டாக இது பண்ணார். அவரோட கேப்டன்ஷிப்பில் எனக்கு வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் இதில் வந்துட்டு கரெக்டாக சொன்னார். அதேமாதிரி ரம்யாவை சொன்னார் சூப்பராக. அவங்க வந்து ஒருத்தராக தேடி போய் அடைக்கலம் தேடுறாங்க. அருமையான ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். செம்மையாக இருந்துச்சு. அதான உண்மை. அதுவும் இன்றைக்கி ரம்யா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாட்டி எனக்கு வரணும், சரியா? நான் கண்டிப்பாக எனக்கு வரணும். அதே மாதிரி நம்மளுக்குள்ள தான் குத்துறோம். யார் யார் பேசுகிறது? ரம்யா, கனி, சபரி. அக்கா நான் உனக்கு போடுறோம்க்கா. ஆமாம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம்ப்பா. இன்னும் கையில் ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க, மாற்றி போட்டுக்கிறதுக்கு.
நாமினேஷன் பிக் பாஸ் எவ்வளோ பெரிய விஷயம். இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிளான் பண்ணுற விஷயங்களை பிக் பாஸ் பார்க்க மாட்டார், மக்கள் பார்க்க மாட்டாங்க, இது கிடச்சிட்டா நம்ம வீட்டில் இருந்துக்கலான்னு. அப்படி கிடையாது. கனியவனா வச்சுப்பாங்க, சபரியாவனா வச்சுப்பாங்க, ரம்யாவனா கழட்டி விட்ருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கடா, நான் உனக்கு போடுறேன்டா, ஓ ஏன்டா நீ இந்த வாட்டி எனக்கு போடுவாடா சபரி, போன வாட்டி கூட உனக்கு தானே போட்டேன் பைத்தியம், சரிடா எப்படியா காப்பாற்றி விட்றா, கலை வந்து எனக்கு நாமினேட் பண்ணுவானு தெரியல, அந்த நாமினேஷன் பிக் பாஸ்க்கு ஓட்டு போடுவான்னு தெரியல, ஓகே அவனை அண்ணான்னு சொன்னால் போட மாட்டான், அவனை மாமான்னு சொன்னவனா போடுவான். என்ன அது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கா? தைரியமாக மக்கள் சந்திக்கிற திவாகர், விஜய் பார்வதி இவங்களாம் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறாங்க. கமருதுன்னு சொல்லுங்கள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ சேஃபாக இருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு என்னென்னா, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும், நம்ம வந்துட்டு நல்லா சாதிச்சு நம்ம வந்து மக்கள் மனசில் நின்று இருக்கணும்ல, எனக்கு இருந்தால் போதும், சோறு போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு மூளையில் இருந்துருவாங்க. எவ்வளோ பேர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில். தாமரை இங்கே 106 நாள் அந்த பொண்ணு, அந்த 105 நாள், ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வெளியே போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் வந்து டைட்டிலே வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு ஆள் அவங்க. அவங்கள தான் தெருக்கூத்து கலைஞர்லேருந்து வந்தாங்க. அதாவது ஃபுல்லாக இதுதான், அதாவது சுடிதாரை போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை மாதிரி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க தாமரையெல்லாம். ஐயோ, நான்லாம் ரொம்ப ஆளாக இருந்தேன். தாமரை வந்தோன்னு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அன்றைக்கி நெருப்பு தலையில் மட்டும் ஊற்றாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம தாமரை தான் வந்திருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அன்றைக்கி ஒரு இதுவாகி போச்சு. அதே மாதிரி இந்த அன்புகங்கை வந்துட்டு வியானா போட்டு பொழந்தாங்க. அன்புகங்கை மட்டும் இல்லை, வினோத்தையும் போட்டு பொழந்தாங்க. ஹட்டா கண்கொள்ளா காட்சி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. கைத்தட்டு விசில் அடிக்கிறேன். ஏன்னா தளபதி படத்துக்கு போய் கூட இந்த மாதிரி விசில் அடித்தது இல்லையான்னு. அங்கே போனால் நான் மரணமாக செம்ம ஜாலியாக இருப்போம்னு வச்சுக்கோங்க. நம்ம தளபதியை இந்த வாட்டி தான் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தளபதி அவங்களுடைய படமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா திவாகரையும் விஜயா பார்வதியும் கலாய்க்கிறாங்க. இவங்க வந்து பொங்கிட்டே இருக்காங்க, டென்ஷன் ஆகுது, ஆப்போசிட் எல்லாம் கலாய்க்கிறாங்க. வினோத்தில் அப்படி ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி பண்ணுவார்ல நளினம்மா, அவர் நினச்சிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லா இருக்குன்னு. அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வந்து எதை சுட்டி காட்டுது அவர் மனசுக்கு தெரியும், சரிங்களா? அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி கலாய்ச்சிட்டே வர்றாரு, என்னடா இது இப்படியே அடி வாங்கிட்டே இருக்காங்கன்னு போது வியானா வராங்க. அது எப்படி வருதுன்னா, கடைசியில் ஒரு 3-4 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. பிக் பாஸ் அதை தெரிஞ்சே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரி, யாருக்குன்னா தைரியம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கன்னு வியானாவும் நம்ம வீராசாமி கமருதீனை வராப்பில். கமருதீனை வந்துட்டு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இன்றைக்கி, நான் அடுத்தது வராதுக்கு, சரிங்களா? கமருதீனை வந்து படிக்கிறார். என்னென்னா வின்னிங் ஹார்ஸ் மேலே ஜாக்கி மாதிரி ஓடுறாங்க, அது குதிரை தான் ஓடப்போகுது, சும்மா அவங்கள வச்சு ஒட்டுணி மாதிரி இருக்கிற மாதிரி வழக்கம் போல் சொதப்புல். திவாகர் பார்வதி டென்ஷன் ஆகிட்ட பிக் பாஸ் போதுன்னுதுங்க. இவர் எப்போ முதல்ல வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சு ஒழுங்காக வந்துட்டு புரிஞ்சு பேச போகிறான்னு சத்தியமாக தெரியல. வியாட ஆரம்பித்தாங்க. எப்படி பிக் பாஸ் வந்து பாராட்டினார்னா வெரி 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 வெல்டன். அது எப்படின்னா உக்காந்துட்டாங்க. வியானா சார் சொல்லுங்கள் பிக் பாஸ், பிளாஸ்மா டிவி முன்னாடி நில்லுங்க, இந்த வரேன் குடுக்குன்னு போய் சொல்லுங்கள் பிக் பாஸ். அதுதான் எப்படி இருக்கு. வியானா வெரி 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 வெல்டன். உங்களுடைய காரணங்கள் அவ்வளோ, இப்போ சொல்லும்போது பிள்ளைங்க உங்கள் காரணங்கள் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள், நைஸாக ஒரு டைமில் ஸ்கோர் பண்ணிடுச்சு. அடுத்த வாட்டில் நாமினேஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு அங்கே ஃபுல்லாக போட்டுவாங்க. ஆனால் ஏற்கனவே சும்மாவே அந்த பொண்ணுக்கு வந்து ஓட்டு அள்ளும். இந்த வாட்டி இந்த வேலையை வேறு பண்ணி விட்டாங்க. வினோத்தை போட்டு கிழிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வினோத்தை வந்து திவாகரை அப்படியே ஒட்டுணி மாதிரி யூஸ் பண்ணுறாரு, அதாவது ஒரு வின்னிங் ஹார்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அதாவது நல்ல எண்ணத்தில் இல்லை, அவரை பொத்தி பாதுகாக்கிற மாதிரி இல்லை, கேவலமான எண்ணம். அதாவது இவரை வச்சு ஃபேமஸ் ஆகணுன்ட்டாங்க. அவரு டென்ஷன் ஆகிடுச்சு, அவர் ஈகோ டச் பண்ணிடுச்சு. நான் 20 வருஷம் ஃபேமஸ், அது எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது நீங்கள் யாருன்னே தெரியலையே, நீங்கள் தெரியறதுக்காக தானே இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் இதுதான் இந்த மாதிரி கேவலமாக நீங்கள் தெரியணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே நம்ம திவாகர் நடந்துக்கிறாரு. உங்களுக்கே சொல்லணும், கிளியராக சொல்லணும்னா அவர் எப்படி இருக்கான்னு தெரியும். ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி தான் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ மெச்சூரிட்டியாக பிகேவ் பண்ணணும், அந்த ஒரு சின்ன பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அப்படியே கலாய்க்கிறது, காக்கா மாதிரி பண்ணுறது. காக்கா மாதிரி பண்ணால் காக்கா உங்களுக்கு வித்தியாசமே எல்லாம் போயிடுமே. உங்களெல்லாம் நான் உண்மையிலே ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன்னா வினோத் வந்து நேற்றுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் தெறிக்க விட்றாப்புல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தான்னா அவர் மாதிரி ஆளே வர முடியாது, அவ்வளோ திறமையான ஒரு ஆள். ஆனால் வன்மம் உள்ளே வந்துட்டு அவ்வளோ இருக்குது, வெஞ்சன்ஸு, அது வெளிப்பட்டு போச்சு. அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா, ஒரு சண்டை நடக்கும்போது அது நீங்கள் நினச்சிருக்கீங்க க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டாங்க. மனுஷன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது அன்புக்கு அங்கே பிடிச்சாங்க.
ஒருத்தங்க இருக்காங்க 3 பேர். யாருன்னா இந்த அன்முகங்கள் இருக்கிற சபரி, எஃப்ஜே, கனி, இவங்க 3 பேரும் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே புஷ் பண்ணி ஃபைனலுக்கு வந்தெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டை நடக்குதா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா, எதுவுமே வெளியே தெரியாது. அவ்வளோ கமுக்கமாக கல்லூரி மங்கிகள் மாதிரி வந்துட்டு இருக்காங்கன்னு போட்டு கிளிச்சாங்க. பிக் பாஸ் அப்பா செம அப்ரிஷியேட். ஏன் அந்த அப்ரிஷியேட் வெரி 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 வெல்டன், உங்கள் பாயிண்ட்ஸ் கிளியராக இருக்குன்னு சொன்னாருன்னா காண்டில் இருக்கார், கோவத்தில் இருக்கார். வர்றவன்லாம் இப்படி பேசிட்டு போனால் என்ன அர்த்தம்? ஒருத்தரை திருத்துரு. அதில் விக்கல் சிக்கிரமான கேவலப்படுத்திட்டார். விக்கல் சிக்கிரம் வந்து ஆனால் அவர் அதுக்கு மேலேங்க, அதாவது தத்தின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கார். எனக்கே கஷ்டமாக போச்சு. எவ்வளோ திறமையான ஒரு ஆள், எவ்வளோ விக்கல் சிக்கிரமும் எவ்வளோ ஃபேமஸ்ஸு, என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அங்கே வந்துட்டு தைரியம், அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை வந்து அப்படியே மழுப்புறதுக்கு பாசிட்டிவ் வேவில் கன்வே பண்ணுறாரு. அதாவது பேமெண்ட்டு, ஆனால் இவங்களுக்கு பேமெண்ட்லாம் வேண்டாம், பஸ் ஸ்பேர் கொடுத்தாவே போதுன்றதுக்கு பிரவீன், கெமி, சபரி இவங்களுக்குலாம் பேமெண்ட் கொடுக்கணும் அவசியமே இல்லை, ஓவராக எக்ஸ்ட்ரா ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. என்ன எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுவாங்கன்னு. அதுக்கப்புறமா திவாகரன் நான் சொல்கிறேன். அப்புறம் கலையை ஏதோ சொன்னார் பொழுது, ஏங்க தைரியம் இருக்கா இல்லையா, போங்க தைரியம் இல்லைன்னா வேறு யாராவது தைரியமாக இருக்க அவங்கள கூப்பிட்டாங்கன்னு, சாரிங்க எனக்கு தைரியம் இல்லைன்ட்டு போகிறாரு. என்ன அது தைரியம் இல்லைன்ட்டு போகிறீங்க? கொடுமையே. உங்களெல்லாம் வந்தது சூப்பரான ஒரு கண்டஸ்டன் நினச்சி அவங்களும் கூப்பிட்டது தப்பு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பாருங்க, நாங்கள் எங்களை சொல்லணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் ஸ்டார்டிங் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் இந்த கிளைமேக்ஸ் இருக்குது, அடட்டா செம்ம என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் பாய் நண்பர்களே.